இந்த வீடியோ காரைக்குடி லோகேஷ் கார்ஸுங்க. ஆமாம், லோகேஷ் கார்ஸில் கிட்டத்தட்ட இப்போ நெருக்கி 2 மாதம் ஆச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கார்களுடைய கலெக்ஷன்ஸு, லோ கிலோமீட்ரு, வெரைட்டி ஆஃப் கார்ஸ் இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்ரு ஆட்டோமேட்டிக் இருக்குது. அது ரெனால்ட்டில் வந்து லோகனு, ஹோண்டா சிவிக்லாம் எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க? ஹோண்டா சிவிக்கு, அதுவும் டாப் எண்ட் மாடலு, பொலேரோ, ஹுண்டாய் ஐ10, விட்டாரா பிரிசா டீசலு, ஸ்கார்பியோ 2 வண்டி இருக்குங்க. ஸ்விஃப்ட்டில் டீசலு வித் சன்ரூஃபோட ஒரு வண்டி. அதே மாதிரி ஹுண்டாய் எக்ஸ்டர்லாம் லேட்டஸ்ட் வெறும் 30,000 கிலோமீட்டர் ஒன்று ஹுண்டாய் எக்ஸ்டரு இன்னைக்கு நியூ காரு இன்னைக்கு நம்மள்ட்ட சேலுக்கு இருக்குது. டிசைர் இருக்குது, இயான் இருக்குது, ஸ்காலா இருக்குது, சபாரி இருக்குது, எர்டிகா இருக்குது, அமேஸ் டீசல் இருக்குது, நாட்டில் கோ ப்ளஸ் இருக்குங்க, சிஎன்ஜி வண்டி, கிலோமீட்டர் ரேஞ்சும் நல்லா கிடைக்கும். இப்படி நிறைய எக்கச்சக்கமான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நல்ல கார்களை தேடுற பயணத்தில் முழு மூச்சாக இருக்குது. நம்ம வேறு எந்த கண்டென்ட்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ யூஸ்டு கார் வாங்கணும். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன காரு, ஒரு நல்ல வீடு. ஸோ அந்த மாதிரியான ஃபோக்கஸில் நம்ம போகும்போது காரும் ஒரு வகையான ஸ்டேட்டஸ் தான். நல்ல காரை தேடுற அந்த நோக்கத்தில் என்னுடைய இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க, இங்கே காரைக்குடி லோகேஷ் கார்ஸில் இருக்கக்கூடிய கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு காரை பார்க்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா காருடைய லிஸ்ட்டு போட்டிருப்பேன். பக்கத்துலேயே எத்தனை நிமிஷம் அப்படிங்கிற அந்த நிமிஷத்தை ஓகே பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ டக்குன்னு ப்ளே ஆகும். ஸோ என்ன கார் வேணுமோ அந்த கார் வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்க முடியும். யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர். நம்மளோட அப்டேட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு உங்களை கூப்பிட்டு. அதனால புது உறவுகள் கார் நிறைய வந்திருக்கு. லோ பட்ஜெட், ஹை பட்ஜெட் எல்லாமே வந்திருக்கு. சரி, அதனாலதான் உங்களை வர சொல்லிட்டேன் வீடியோ போடுறதுக்கு. ஓகே. சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருமே 7 சீட்டர் கேட்டாங்க, டீசல் வண்டி, ஸ்விஃப்ட், எர்டிகா எல்லாமே கேட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் வாண்டடா எல்லாருமே கேட்கக்கூடிய வண்டிகள்லாம் எடுத்து வந்துருக்கேன். என்ன மாதிரியான பட்ஜெட்லாம் இப்போ நம்ம பார்க்க போறோம்? இப்போ நமக்கு மேக்ஸிமம் நம்மள்ட்ட ரொம்ப லோ பட்ஜெட்லாம் எடுத்தோம்னா அது கம்ப்ளைண்ட்ஸ் அதுன்னு வரும். அதனால மக்களுக்குமே நிறைய பேருக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ஓரளவாவது மினிமமான பட்ஜெட் ஒரு 2 lakhs பட்ஜெட்ல எடுத்தீங்கன்னா தான் ஓரளவு நீங்க எடுத்தீங்கன்னா ரன்னிங்ல ஓட்டலாம், டென்ஷன் இல்லாம ஓட்டிட்டு இருக்கலாம். இன்னைக்கு இருக்க காலகட்ட ஸ்பீடுக்குலாம் ரொம்ப லோ பட்ஜெட் 50,000 1 லட்சத்துக்குலாம் வாங்கிட்டு நம்ம ஒர்க் ஷாப்ல போய் நிற்கிறதுலாம் இன்னைக்கு நேரம் இல்லை நமக்கு. அதனால மேக்ஸிமம் ஒரு 2 lakhs பட்ஜெட்ல எடுத்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். எடுத்தீங்கன்னா நீங்க ஓட்டலாம், எடுத்தோன்னே ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி வண்டி தான் நம்மள்ட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் பார்த்துடலாம். ஓகே. ரொம்ப எல்லாருமே கேட்டுட்டு இருக்க வண்டி ஸ்விஃப்ட்ல டீசல். டீசல்ல 2018 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர், 2வது ஓனர் லோக்கல் அட்ரஸ்லாம் இருக்கு. இந்த வண்டி ஒரு ஜெட்டிஐ மாடலு. ஓ, டாப் எண்ட் மாடல். ஆமா, டாப் எண்ட் மாடலு. வண்டி சூப்பரான வண்டி பிரதர், ரொம்பவே ரஃப் யூஸ் இல்லாத வண்டி. ஓகே. வண்டியோட குவாலிட்டி பார்க்கும்போது தெரியும். இதுல என்ன ஸ்பெஷல்னா ஆட்டோமேட்டிக். ஆமா, ஆட்டோமேட்டிக்ல ஒரு சன்ரூப் வேற போட்டிருக்கு வண்டியில. என்ன சன்ரூஃபா? ஸ்விஃப்ட்ல எப்ப இருக்கா சன்ரூஃப்? ஆமா, சன்ரூப் ஒரிஜினாலிட்டியா பண்ணிருக்கு. நான் காமிக்கிறேன், அதையும் பாருங்க. ஓகே. ஸ்விஃப்ட்லயே ஒரு சன்ரூஃப் இருக்கு. சன்ரூஃப் ஒரிஜினாலிட்டியா இருக்கும் பிரதர். சும்மா ஏனோ தானலாம் இல்ல, பக்காவா இருக்கு செட்டிங் எல்லாமே. ஆமாண்ணே, லாக் பண்ணுங்கண்ணே. அட்டகாசமா இருக்குண்ணே வண்டி. ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம், சூப்பரான வண்டி. ஆட்டோமேட்டிக் டீசல். ஆமா, சன்ரூஃப், ஜெட்டிஐ. கலருமே நல்ல ஒரு கலரு. வண்டி கலருமே அருமையான கலரு. வண்டி நல்ல குவாலிட்டி. 4 டயருமே பாத்தீங்கன்னா புது டயர் தான் போட்டிருக்கோம். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வண்டி. சரி, டீசல் வண்டி தான் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுங்க கேட்பாங்க, சரி சன்ரூஃப் தான் போட்டு ஆட்டோமேட்டிக்கலா வச்சு நல்ல வண்டியா வித்தாங்கன்னு கேட்பாங்க. ஆமா, அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருங்க. அதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எங்க டைம் இருக்கு? ஆமா, உள்ள வியாபாரம் பாக்குறதுக்கு நமக்கு டைம் கரெக்டா இருக்கு. அவங்களுக்கு அடுத்தடுத்த மாடல் போகணும்னு நினைப்பாங்க. அதனால அடுத்தடுத்து வண்டி எடுப்பாங்க, கொடுப்பாங்க, மாத்திட்டு இருப்பாங்க. டேஸ்ட் ஒருத்தவங்க மாறிட்டே இருப்பாங்க. அதான். ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளவு கேக்குறாங்க? இந்த வண்டிக்கு ரேட் நம்ம வந்து 6,15,000 ரூபாய் கோட் பண்றோம். 6,15,000 6,15,000 அப்படிமாங்கிற பேரு. ஆனா வண்டியோட குவாலிட்டிக்காகவும் இருக்க கண்டிஷனுக்கு தான் கேட்குறோம். எடுத்தீங்கன்னா நீங்க ₹1 கூட செலவு பண்ண வேணாம். வண்டி செம்ம குவாலிட்டி. சன்ரூஃப், பட்டன் ஸ்டார்ட், 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் எல்லாமே ஒர்க்கிங், ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி ஜெனியூனான வண்டி. இப்போ ஸ்விஃப்ட்ல நீங்க ஆட்டோமேட்டிக் பாத்தீங்க, அடுத்துமே நீங்க பார்க்க போற ஆட்டோமேட்டிக்லாம் சடன்ல ஒரு ஹோண்டா அமேஸ்ல வெரி வெரி லோ மைலேஜ் ஓடின வண்டி. என்னென்ன கிலோ? வெறும் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடிட்டு. வெறும் 27,000 கிலோமீட்டர், சிங்கிள் ஓனர் கண்டிஷன், ப்ராப்பர் வித் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு. நீங்க நல்லா செக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்கும் வண்டி. நீங்க பார்க்கும் போதே தெரியும். இன்டீரியர்ல பெட்ரோல் தான் பிரதர். ஓகே. பெட்ரோல்ல ஆட்டோமேட்டிக். என்ன மாடல்? குவாலிட்டி. 2014 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்.
ஏசி 14 பவர் அப்புறம் ஸ்டேரிங். தான் டீசல் போட்டாங்களா? 14க்கு அப்புறம் தான் ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்துடும், ஆப்ஷன் எல்லாமே. ஓகே. வண்டி நல்ல குவாலிட்டி, ரிவர்ஸ் சென்சார் ஜெனியூனா இருக்கும். ரியர் ஏசி விண்ட் இருக்கு அதுல? ரியர் ஏசி விண்ட். சொல்லுங்க. வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி, ரொம்ப ரொம்ப லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி வேணும் ம். நம்மளுக்கு, சிட்டி டிரைவுக்குள்ளே பண்ணீங்கன்னா லாங் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வண்டி, அருமையான வண்டி. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3000 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற கோட் ரேட் பண்ணுற கோட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 4,20,000 கோட் பண்ணுறோம். ஓகேண்ணே. 4,20 கேட்குறேன், அதேமாதிரி சின்ன விலையை குறைச்சி கொடுக்கலாம். நீங்கள் முன்பணமாக ஒரு 70,000 80,000 கட்டினா போதும், இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். வண்டி லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக்கலா அருமையான வண்டி. ஓகே. அடுத்த வண்டி போறோமா? அடுத்து நீங்க பார்க்க போற பாத்தீங்கன்னாக்க ரெனால்டு லோகன். ரெனால்டு லோகன்ல இதுவுமே TN 57 நம்பர், சிங்கிள் ஓனர் கண்டிஷன். சிங்கிள் ஓனர்ல டீசல், மைலேஜ் 24 கொடுக்கும். மைலேஜ் கிங்னே சொல்லலாம். நிறைய பாத்தீங்கன்னாக்க அதுல 45. ஆமா, வந்த புதுசுல ஏகப்பட்ட டீ போர்ட்ஸ் இந்த வண்டியிலே வந்தது. அருமையான வண்டி. டீ போர்டும் சரி, இந்த செட்டியார் வீடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, நல்லா இருக்கும் வண்டி. பாடி அந்த லெவலுக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இந்த வண்டியுமே செம குவாலிட்டி. இதுல என்ன பெரிய ஸ்பெஷல்னா லோ கிலோமீட்டர், வேற 88,000 தான் ஓடி டீசல். வண்டி ஒரிஜினாலிட்டியா இருந்தது. இந்த ஸ்பீக்கர் செட்டு கூட வைக்கல, நான் தான் இப்ப வச்சேன். டோர் பேட்ல ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணல, செட்டு கூட யூஸ் பண்ணல, எல்லாமே நம்ம தான் வாங்கிருக்கோம். அவ்வளவு சூப்பரா இருக்கு, ஜெனியூனான வண்டி. வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே கிடையாது. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இன்ஜினா இருக்கட்டும், பாடியா இருக்கட்டும், டயர் கண்டிஷனா இருக்கணும். 4மே டயர்லாம் புது டயர் தான். வண்டி நம்பருமே அருமையான நம்பர் 55. அது ஒரு ஓனர் இல்ல, ஒரே ஓனர், டீசல், 11 மாடல் வண்டி, 4 டயர் பூசி, இன்ஜின், ஏசி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. வண்டிலாம் எடுத்தீங்கன்னா நீங்க ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கிளாஸான வண்டி. ஓகேண்ணே. இந்த தங்கத்துக்கு வண்டி இன்ஜின் ரூம் பாக்குறீங்களா? ஆமாண்ணே, காமிச்சிருவோண்ணே. இருக்கும், எந்த ஆயில் லீக்கு எதுவுமே கிடையாது. இன்ஜின் ரூம்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எங்கேயுமே ஒரு ஆயில் லீக்கு எதுவுமே பார்க்க முடியாது. ரொம்ப தெளிவா இருக்கு, ஜெனியூன் பீஸ். டீசல் வண்டி தேடிட்டு இருந்தீங்க, இந்த வண்டியெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம். இந்த வண்டி 11 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரே ஓனர் தான். வண்டி 4 டயர் பூசி, டீசல் பக்கா குவாலிட்டி. இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல ரேட் பாத்தீங்கன்னாக்கா வண்டி ஒவ்வொருத்தவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. நம்ம 2,68,000 கேட்குறோம். 2,68 கேட்குறோம். அதையுமே விலையை குறைச்சி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் ஆகாது. நீங்க ரெடி கேஷா முடிஞ்ச அளவு கொண்டு வாங்க, எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸாக பண்ண முடியும் பண்ணித்தரேன். டீசல் வண்டி தான் வேணும், நல்லா யூசேஜ் வேணும், இந்த வண்டி தாராளமாக வந்து எடுத்துட்டு போவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி, நல்லா டவுன் சிட்டிக்குள்ளே இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், அருமையான வண்டி. ஆல்டோ 800 தான் கொண்டு வந்திருக்கோம். அருமையான கலர் வேற, கலர் நல்லா இருக்கு. கலரு வண்டி சூப்பராக இருக்கு. நம்பருமே லோக்கல். ஆமாம், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி 4 டயருமே புல்ஸ் போட்டிருக்கேன். வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கு. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், ரிமோட் வித் ரிமோட்டோட வந்துருது. ரிமோட் வந்துருதா? ஆமா, இது ரிமோட் வந்துருது. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் எதுவும் பண்ணியிருக்காங்க. டபுள் டோன் மாதிரி பிளாக் எல்லாம் பண்ணியிருக்காங்க. டாப்ல ஃபுல் குரோம் ஃபிட்டிங்ஸ் இருக்கு. வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வித் கம்பெனி சர்வீஸோட இருக்கு. ஓகே. கம்பெனி சர்வீஸ். ஆமா, மீடியமான பட்ஜெட்ல லோன் ஆப்ஷனோட இருக்கு நம்மள்ட்ட. 13க்கு 14 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 75,000 ஓடி இருக்கு. 4 டயர் பூஸ் போட்டிருக்கேன். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா 2,65,000 கோட் பண்றேன். இந்த வண்டிக்கு நீங்க ஒரு முன்பணமா ஒரு ₹1 கட்டினீங்கன்னா போதும், பேலன்ஸ் நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஆமா, உங்களோட ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா எங்கேயா இருந்தாலும் லோன் எல்லா வண்டியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா. அதான் நம்ம கடன் வாங்குறதுக்கு தகுதியா இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் பேங்க் வர சொல்ல லோன் வாங்கி கட்டாம விட்டுற கூடாது. கண்டிப்பா அதெல்லாம் தேவைப்படும். ஆமா. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னாக்க ஒரு கப்பலா இல்ல காரா இல்ல அப்படி டவுட் ஆயிரும் உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஹோண்டா சிவிக் ரொம்ப பேர் நிறைய கேட்குறாங்க. இந்த வண்டி நிக்கிற காரணம் என்ன, லோன் ஆப்ஷன் கேட்குறாங்க. லோன் நம்மளால பண்ண முடியல. 2011 மாடல், 2 ஓனர் கண்டிஷன். இந்த வண்டிலாம் நீங்க நெட்டு, OLX, யூடியூப் எதில் பார்த்தீங்கன்னாலுமே 2007 8 வச்சுக்கிட்டே 3.5 லட்சம் கேட்பாங்க. ஆனா நம்ம சொல்ற மாடல் வந்து 2011 மாடல். நல்லா கேட்டுக்கணும், 2011 2 ஓனர். நம்ம கேட்குற ரேட்டே பார்த்தீங்கன்னா 3,70,000 தான் கேட்குறோம். பண்ண 11 மாடலுக்கே. வண்டி செம்ம தெளிவு, நீங்க எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 11 இதுல க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வருது, எல்லா ஆப்ஷனுமே வந்துருது. எல்லா ஆப்ஷனுமே. அது இல்லாம இந்த பேக்ல வந்து அது என்ன சொல்றது, ஹேம் ரெஸ்டா? ஆமா, ஹேம்ரெஸ்ட்லயே உங்களுக்கு அங்க மியூசிக் பிளேயர், மவுண்ட் கண்ட்ரோல் வந்து எல்லாமே பண்றது. இந்த டெக்னாலஜி இன்னைக்கு வந்துச்சுன்னா குறைஞ்சது 20 லட்சம் ரூபா ஒரு புது கார்ல. கண்டிப்பா அன்னைக்கு இது அந்த ரேஞ்ச் தான். ஆமா, சூப்பரான வண்டி இது. எடுத்தீங்கன்னா 4 டயர் நல்லா இருக்கு, இன்ஜின், ஏசி எல்லாமே சூப்பர். இதுல என்னன்னா இன்னைக்கு போன டைம் சொல்லியிருந்தீங்க, இதுல வந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். எல்லாமே ஒர்க்கிங். வண்டி செம குவாலிட்டி. எல்லாம் லோன் இந்த வண்டிக்கு ஆகாது. அதனால இந்த வண்டி பிரேக்கப் ஆகி நிற்கிது. இல்லைன்னா இந்த வண்டியில எப்பயோ போயிருக்கும். நிறைய கஸ்டமர் பாக்குறாங்க, ஓட்டி பாக்குறாங்க, பிடிக்குது. வண்டியில எந்த குறையும் இல்லை. லோன் பிரச்சனைனால இருக்கு. ரெடி கேஷோட வாங்க, பெஸ்ட் பிரைஸா என்ன பண்ண முடியுமோ, என்னால எவ்வளவு ஃபிளேவரா பண்ண முடியுமோ நான் பண்ணி தந்துறேன். இந்த வண்டிக்கு 3.25 ரூபா கேட்குறேன்.
ஒரு 360 அந்த ரேஞ்ச் வந்தால் கொடுத்துடலாம். வண்டி நல்ல குவாலிட்டி, ரெடி கேஷோட வாங்க, எவ்வளோ என்ன குறைக்க முடியுமோ குறைச்சி கொடுத்துடலாம். வண்டி சூப்பர் வண்டி, நம்பிக்கையோட வந்து எடுத்துட்டு போங்க நீங்க. அடுத்து ஆமா சும்மா கெத்தான வண்டி, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல 2 ஓனர் கண்டிஷன்ல, பவர் பிளஸ் ஜெட்டலெக்ஸ் வித் வாய்ஸ் மெயிலோட வந்துடும் உங்களுக்கு. வித் வாய்ஸ் மெயில். அதுக்கும் போதாதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் எக்ஸ்ட்ரா அலாய் வீல் வாங்கி போட்டிருக்காப்ல. டாப் மாடல்ல எல்லாமே வந்துடும். வாய்ஸ் மெயில், ஏசி, ஃபர்ஸ்ட் டைம் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங்கு, சீட் கவர்ஸு, வண்டி குவாலிட்டி செம குவாலிட்டி, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும் வண்டி. ஓட்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா அலாய்ஸ் 5 வீலுமே அலாய் போட்டிருக்காங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா டாப் அண்ட் மாடல்லே அலாய் வீல் 5 வாங்கி போட்டிருக்காரு. 5 டயருமே நல்லா இருக்கு, 80% இருக்கு. அது போக சப்வூஃபர் ஆம்பு மொரட்டுத்தனமா இருக்கு. சப்வூஃபர் ஆம்பு சூப்பரா இருக்கு. மியூசிக் பிளேயர்லாம் பாக்குறதுக்கு நீங்க ஓட்டி பாத்தீங்கன்னா ஆமா வண்டி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். 17 மாடலு, 2 ஓனர் கண்டிஷனு, 90,000 ஓடி இருக்கு பிரதர். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ல தான் இருக்கு. நல்ல கம்பெனி மெயின்டெனன்ஸ், ஃபுல் ஃபிட்டிங்ஸ், ஃபுல் க்ரோம் ஃபிட்டிங்ஸ், பம்பரு, பேக் பம்பரு, ஃபுட்ரெஸ்ட் எல்லாமே வந்து எல்இடி லைட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்சூரன்ஸ் முதற்கொண்டு 1 இயர் நம்ம கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 7,40,000 கேட்குறோம். உங்களுக்கு 5 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு 2,000 ரூபா 2,700 ரூபா இருந்ததுன்னா இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். வண்டி சூப்பர் வண்டி, எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த செலவு பண்ண அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பீக்கர் கண்டி வாங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். இப்போ ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு பண்ணிட்டு தான் வண்டி நமக்கு சேல் ஆயிருக்கு. எடுத்தீங்கன்னா நீங்கள் 10,000 கிலோமீட்டருக்கு ஆயில் சர்வீஸும் பண்ண வேணாம், அதுவுமே பண்ணி தான் இருக்கு. வித் இன்சூரன்ஸ், கரண்ட் எல்லாமே ஒர்க்கிங். அடுத்து சூப்பரான வண்டி மாருதியில் டீசல் வண்டி. டீசலில் நிறைய பேர் ப்ரீஸா கேட்டுகிட்டே இருக்காங்க. நல்லா ஹைட் வெயிட்டாக ரகடாக பக்காவாக இருக்கணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது மைலேஜும் நமக்கு வேணும்னே, வண்டி நல்ல குவாலிட்டியாக வேணா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது டீசல் சூப்பரான வண்டி. டீசலில் ஜெட்டிஐ டாப் மாடல். டீசலில் ஜெட்டிஐ டாப் மாடலு. வண்டி சூப்பர் கண்டிஷன், குவாலிட்டி, இன்ஜின், ஏசி, சஸ்பென்ஷன்லாம் நீங்கள் அவ்வளோ கிளாஸாக இருக்குது. ஏசி எல்லாமே ஒர்க்கிங். நல்ல காஸ்ட்லியான சீட் கவர்ஸு, நல்ல மெயின்டைன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கம்பெனி சர்வீஸ் தான். வண்டி நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியான வண்டி, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டி தெளிவாக இருக்கு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓனர் சென்னை TN20 நம்பரு, 2வது ஓனர் புதுக்கோட்டை அட்ரஸ்லாம் இருக்கு, லோக்கல் அட்ரஸ்லாம் இருக்கு. வண்டி நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருந்த வண்டி பிரதர். எல்லாமே ப்ளஸ் தான். ஒயிட் கலரு. இப்போ என்னென்ன பிரைஸ் கேக்குறீங்க? இந்த வண்டிக்கு நம்ம ரேட் கேட்கறது வந்து 6,35,000 கேட்குறோம். அது ரொம்ப வித்தியாசத்தில் கொடுக்கும்போது ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம். 6,35 கேட்குறேன், சின்னதாக ஒரு 10 ரூபா 5 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்கலாம். வண்டி குவாலிட்டி, வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த செலவுமே பண்ண வேணாம். இதுவுமே கம்பெனி சர்வீஸ் தான். ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு இப்போ போயிட்டு வந்துருக்கு. 10,000 கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸ் பண்ண வேண்டியதில்லை. 4 டயருமே புது டயர் தான். இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் லைவ்ல இருக்கு. எடுத்தீங்கன்னா ரெடி டு டிரைவ் தான். நம்பி வந்து ஓட்டி பாருங்க, வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா i20. 2012 மாடல். 2012 மாடலில் ஃபர்ஸ்ட் ஓனர் சென்னை, 2வது ஓனர் லோக்கல் அட்ரஸில் இருக்குது. ஒரு சூப்பரான நம்பர் 9141. 4 டயருமே புதுசு தான் போட்டிருக்கேன். வண்டி இன்ஜின், ஏசியாக இருக்கட்டும், மெக்கானிசம் எந்த வேலையுமே கிடையாது. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ். i20லே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாப் மாடல் பிரதர். டபுள் ஏர் பேக்கு, ABS, ஸ்டேரிங், மவுண்ட் கண்ட்ரோலு, மியூசிக் பிளேயர் எல்லாமே வந்துடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஹோல்டர் எல்லாமே இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி எடுத்தீங்கன்னா டீசல் நல்ல மைலேஜ் 20-22 கிடைக்கும். அருமையான வண்டி. i20 வந்து அருமையாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, நான் சொல்லவே தேவையில்லை. பில்ட் குவாலிட்டி இது சூப்பராக இருக்கும். ஆமாம். 12 2 ஓனர் கண்டிஷன். நீங்கள் மார்க்கெட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009-10 வச்சுட்டு இன்னைக்கு 2,000 ரூபா 3 ரூபா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம லோயஸ்ட் காஸ்ட்ல 2012 கேட்குற விலை 3,10,000 கேட்குறேன். நேரில் வாங்க. அதுவும் லோன் இந்த வண்டிக்கு 50% பண்ணிக்கலாம். 150 வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை எனக்கு ரெடி கேஷில் வரேன் அப்படின்னா எவ்வளோ பெஸ்ட்டாக ரேட்டு குறைக்க முடியுமோ நம்மள்ட்ட சிட்டிங்கில் உட்காந்து போயிங்கன்னா என்ன குறைச்சி கொடுக்க முடியும் குறைச்சி கொடுத்துடலாம். 3 உடச்சி கூட கொடுத்துடலாம் வண்டி. ஆமாம் 3,10 எடுக்கணும்னு ஐடியா வந்துச்சுன்னா இந்த வண்டிலாம் எடுத்து போடுங்க தாராளமாக. நல்ல வண்டி. அடுத்து பாத்தீங்கன்னாக்க மாருதி செலிரியோ தான். மாருதி செலிரியோல லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 80,000 ஓடிருக்கு. ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி தான். வண்டி செம தெளிவு. மேனுவலா டீசலானே? இது மேனுவல் தான். ஏன்னா ஆட்டோமேட்டிக் நிறைய ஆட்டோமேட்டிக் நிறைய வருது. இது மேனுவல் தான். வண்டி செம தெளிவுங்க. வண்டி எடுத்துட்டு நமக்கு இது வந்து LXI, அதுலயே நம்ம VXI ஆல்ட்ரேஷன் நம்மளே பண்ணிட்டோம். 4 டோர் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், சிஸ்கவர் எல்லாமே நல்லா இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். டபுள் ஏர் பேக் முதற்கொண்டு வந்துடும். வண்டி எடுத்தீங்கன்னா 1 ரூபா செலவு பண்ண வேண்டாம், நீங்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியில எந்த வேலையுமே கிடையாது. நல்ல தெளிவான வண்டி. ஒயிட் கலரு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ரேட் பாத்தீங்கன்னா 4,25,000 கேட்குறேன். அதையுமே விலையை குறைச்சு கொடுத்தா இந்த வண்டிக்கு ஒரு 3 ரூபா to 3,50 வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் ஹுண்டாயில எக்ஸ்டர். ம். ஹுண்டாயில எக்ஸ்டர்னாக்க உங்களுக்கு இருக்கிறதுலே டாப் மாடல் SXO டைப். ஓகேண்ணா. இந்த வண்டியில ஃபியூச்சர்ஸ் ஹெவியா இருக்கு SXOல. இப்போ 23 காட்டிலும் 24ல நிறைய ஃபீச்சர்ஸ் போட்டாங்க. ம். நல்ல குவாலிட்டியான வண்டி, லோ கிலோமீட்டர், 30,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ், டாப் எண்டு மாடல், 6 ஏர் பேக்கு, சன்ரூஃப், பட்டன் ஸ்டார்ட், மியூசிக் பிளேயர் எல்லாமே 360 பேக் கேமரால இருந்து எல்லா வியூஸ் அனைத்துமே இருக்கு. இல்லாத ஆப்ஷனே கிடையாது. சரிங்கண்ணே. எல்லாமே குவாலிட்டி, ஃபுல்லா எக்ஸ்ட்ரா சீட் கவர்ஸ், எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுமே போட்டிருக்கு வண்டியில. இல்ல வாசனையே அருமையா இருக்கு. ஆமா, வண்டிக்கு லோ கிலோமீட்டர், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், TN 61 நம்பரு, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ், எந்த டச் ஃபீச்சர் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. புது வண்டி தான், ஒரு 1 இயர் தான் அது வண்டி எடுத்து. இவங்க ரேட் எடுக்கும்போது 13,80,000 ரூபா, 14 ரூபா இன்னைக்கு எடுத்து அந்த வண்டி ரேட்டு. ஆனா நம்ம லோயஸ்ட் கார்ஸ்ல இப்ப கேட்குற ரேட்டு 9,25,000 ரூபா. அதையுமே விலையை குறைச்சு ரவுண்டா 9 லட்ச ரூபா வந்தா கொடுத்துடலாம். ஓகே. வண்டி செம்ம தெளிவு, எடுக்கிற ஆளுக்கு யோகனே சொல்லலாம். ஓகே. ஆமா, 20 வேரியன்ட் வருது. அதுல ஆட்டோமேட்டிக் டாப் எண்டுக்கு உங்களுக்கு, மேனுவல்ல இது டாப் எண்ட். டாப் எண்ட். சூப்பரான வண்டி, நம்பிக்கையா வந்து எடுத்துட்டு போகலாம். இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 லட்ச ரூபா வாங்கிக்கலாம். 8 லட்ச ரூபாயில இருந்து 9 லட்சம் லோன் வாங்கிக்கலாம். ஆனா இதை நினைச்சிட்டு நிறைய பேர் ஃபுல் லோன் பண்ணிக்கலாம், ஃபுல் லோன். அந்த லெவலுக்கு நீங்க ஐடி கட்டி இருக்கணும், GST இருக்கணும், உங்களுக்கு அந்த மாதிரி பிசினஸ் மேனுக்குன்னா உங்களுக்கு ஃபுல் லோன் கிடைக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாருமே கேட்டுட்டு இருக்க வண்டிதான். வாண்டடா வேணும் வேணும் வேணும், எர்டிகா இருக்கா 7 சீட்ல அப்படின்னு. அதுக்காகவே எர்டிகா 7 சீட் எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. 2016 மாடல். 16 மாடல்ல 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் தான் சென்னை, 2வது ஓனர் லோக்கல் அட்ரஸ். நீங்க 4 டயருமே பாத்தீங்கன்னா புதுசு தான் மாத்திருக்கேன். நல்லா இருக்கும். 4 டயருமே புது டயர் தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு ZTI பிளஸ் டாப் எண்ட், ZTI பிளஸ் 2 ஏர் பேக், ABS, பட்டன் ஸ்டார்ட், கம்பெனி மியூசிக் பிளேயர், புது சீட் கவர், டாப் AC எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். சீட் கவர்மே நல்ல குவாலிட்டியா தான். வண்டி செம்ம குட்டா இருக்கும். எடுத்தீங்கன்னா நீங்க எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். வண்டி அருமையான வண்டி. வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பிடிக்கும். வண்டி இப்போதான் புது கிளச் பிளேட், போக்குவரத்து எல்லாமே சர்வீஸ் எல்லாமே பார்த்துருக்கு. ZTI பிளஸ்ங்க ஏர் பேக், ரிவர்ஸ் சென்சார்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்துரும். எல்லாமே இன்னைக்கு இருக்க டாப் மாடல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்கு. 2வது பிளஸ்ல டீசல்ல ZTI பிளஸ் செகண்ட் ஓனர் கண்டிஷன், 140 ஓடி இருக்கு, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். 4 ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். எவ்வளவு கேக்குறீங்க? 16 2 ஓனர் ZTI பிளஸ். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 7,35,000 ரூபாய் கேட்குறேன். அதில் விலையை நம்ம சின்னதாக நெகிழ்ச்சி பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் இல்லை 6 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு 150 அந்த ரேஞ்ச் உங்க கையில இருந்துச்சுனாக்க லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இது மார்க்கெட்ல 7,000 ரூபா 7,45 ரூபா கேட்பாங்க. நம்ம ரொம்பலாம் ஆசைப்படுவாங்க. இது போதும், எடுக்கிறதுக்கு சின்ன மார்ஜின் வச்சு கொடுத்து போயிட்டே இருப்போம். அடுத்த வண்டி போயிருமா? ஆமா, அடுத்த வண்டி போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சாண்ட்ரோ, ஹுண்டாயில சாண்ட்ரோ. இந்த வண்டி நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வருது, ஆனா யாருமே நேரம் வரதில்லை. கேட்கறதோட சரி, நேரடியா வரணும் எப்பவுமே. வண்டியை வந்து பாத்தீங்கன்னா வண்டி பிடிக்கும் கண்டிப்பா. பவர் விண்டோ வந்துருது. ஆமா, 2 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட் கொண்டு வந்துருது. புது சீட் கவர் இருக்கு, 4 டயர் புல்ஸ் மாத்திருக்கு, இன்ஜின் AC எல்லாமே சூப்பர். வெறும் 75,000 தான் ஓடி இருக்கு. இந்த மாதிரி 13 மாடல்ல குவாலிட்டியும் நம்ம பார்க்க முடியாது. 13ல 16 ரெஜிஸ்ட்ரேஷன், 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட். ஓகே, வண்டி சூப்பர் குவாலிட்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க 2,90,000 ரூபாய் கேட்குறோம். வண்டி ரேட்டு, இந்த வண்டியோட குவாலிட்டிக்காக தான் இந்த ரேட். ஒரு 2,80, 2,75 வந்தா கூட ரெடி கேஷோட வந்தீங்கன்னா 2,45 ரூபா நான் பண்ணி தந்துடுறேன். ஃபைனான்ஸ் என்னென்ன ஆகும்? ஃபைனான்ஸ் நம்ம ஒரு ₹1 1,4 ரூபா, அதிகபட்சம் ஒரு 1,50 வாங்கி கொடுத்தோம். கையில் இருந்தால் ₹1,000 ரூபா கையில் இருந்தால் போதும். மீதிய ஃபைனான்ஸ்? மீதி நம்ம ஃபைனான்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆல்டோவில் 2011 12 ரெஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர் கண்டிஷன், வெறும் 75,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி. இது ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிள் தான். வண்டி சூப்பரான வண்டி. ரேட்டுனால தான் அவர் விட்டு கொடுக்கறதுனால வண்டி நின்றுட்டு இருக்கு. வண்டி ஓட்டி பார்க்குற எல்லாருக்குமே வண்டி பிடிக்கும். வண்டி இன்ஜினியா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். நீங்க தான் மார்க்கெட் ரேட் சொல்றீங்களே, என்ன மார்க்கெட் ரேட் தான் அவங்க அனுசரிச்சு கேக்குறாங்க. வரவங்க ரொம்பவும் கம்மியா கேட்டா என்ன பண்றது? வண்டியோட குவாலிட்டிக்குன்னு ஒரு ரேட் இருக்குல்ல, நல்ல வண்டி, வண்டியோட தரமான குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு, வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கு, தாராளமா எடுத்து ஓட்டலாம். கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா கேட்குறாப்புல. அவர் வெரிஃபைலர் 195 கேட்குறாரு. வர்ற கஸ்டமர் 170 175 வரைக்கும் ஆஃபர் ஆயிடுச்சு, அவர் கொடுக்கல. ஒரு 85 ரூபா வந்து அந்த வண்டியை கொடுத்துருவாரு. 185 இன்சூரன்ஸ் முதற்கொண்டு அடுத்த வருஷம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. 185 நேரில் வாங்க, இன்னும் 1-2 என்ன குறைச்சி பேச முடியுமோ என்னால் பெஸ்ட்டாக பண்ணி தரணும்னா பண்ணி தந்துடுறேன். இந்த வண்டிக்கு லோன் ஆகாது, ரெடி கேஷோட தான் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான வண்டி, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸான வண்டி, ஹுண்டாய் TN 55. உங்கள் ஏரியா
நம்ம உங்க மாவட்டம். ஏரியா பாத்துக்கோங்க. டிஎன் 55 ஒரு ஓனர் 15 மாடலு. ம். வண்டியில 4 டயருமே ஒரு 80% வண்டி இப்பதான் வந்திருக்கு பிரதர். இன்னும் சர்வீஸ் எதுவுமே பண்ணல. ஓகேண்ணே. நீங்க வீடியோக்காண்டி இப்போ வண்டி காமிக்கிறேன். ஆமா. சும்மா அவுட்லுக் மட்டும் லைட்டா காமிங்க. ம். நாளைக்கு வந்தீங்கன்னா வண்டி ஃபுல்லா ரெடியா இருக்கும். தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே. சூப்பர் வண்டி. என்னம்ண்ணே கேக்குறீங்க? வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கு. சீட் கவர் இப்பதான் புதுசு போட்டுட்டு இருக்காங்க. ஓகே. வேலை ஆயிடுச்சுக்கா? வேலை ஆயிட்டு இருக்கு. சீட் கவர் புதுசு போட்டாங்க. ஓகேண்ணே. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே தரமா இருக்கு. ம். வண்டி மேக்னா பிளஸ் கம்பெனி மியூசிக் பிளேயர், ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் எல்லாம் வந்துடும். ம். இன்சூரன்ஸ் லைவ், ஒரு ஓனர் வண்டி. ம். 15 சிங்கிள் ஓனர் இயான் மேக்னா பிளஸ். வண்டி நல்ல குவாலிட்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னாக்க 2,75,000 ரூபா. ஒரு 2,70,000 வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம். லோன் ஆகுமாண்ணே? லோன் 2 லட்ச ரூபா லோன் பண்ணி தரேன். ஒரு 75,000 இருந்தால் பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். வண்டி அது வந்தாலும் சின்னதாகவே அனுசரிச்சுக்கிருவீங்க? 75 ரூபா ஆகிறேன், 5 ரூபா குறைச்சு கொடுத்துடலாம். நம்ம தலை மாதிரி 2,80,000 2,90,000. ஏன்னா 12 பதிமூணு வச்சுட்டு இன்னைக்கு 2,000 போகுது. நம்ம அதெல்லாம் வேணாம். 2,400 ரூபா 5 ரூபா குறைச்சு 2,70,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். அப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2013 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல லோ மைலேஜ் ஓன் வண்டி தான் பிரதர். வெறும் 65,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. இந்த வண்டியில ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா பெட்ரோல் வித் எல்பிஜி கம்பெனிலே வந்திருக்கு. எல்பிஜி டேங்கோட வண்டி சூப்பர் குவாலிட்டி. வண்டி சீட் கவர் இன்டீரியர்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. வண்டி பாடியில இன்ஜின் ஒரு சின்ன மைனூட்டான கிராச்சஸ் பார்த்தா தான் நம்ம. ஆமா, வண்டி ஒரிஜினல் பெயிண்ட், சூப்பர் குவாலிட்டி. ஹெட்லைட் எல்லாமே ரொம்ப ரஃப் யூஸே கிடையாது. வெறும் 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. எல்பிஜி கம்பெனிலே வந்து ப்ளூ டிரைவ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ப்ளூ டிரைவ் பார்த்துட்டேன். ப்ளூ டிரைவ் டயர்லாம் ஒரு 80% 50% இருக்கும். ப்ளூ டிரைவ். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், டபுள் கீ ரிமோட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க செட்டப்போட அப்படியே வாங்கிக்கலாம். i10 தேடிட்டீங்கன்னா இந்த வண்டியை சீக்கிரம் வந்து எடுத்துக்கங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 3,10,000 ரூபா கேட்குறோம். ஒரு 3 ரூபா அனுசரிச்சு வந்தா கொடுத்துடலாம். லோன் வேணாலும் இந்த வண்டிக்கு ஒரு 2 lakhs லோன் பண்ணிக்கலாம். ஒரு 1 ரூபா முன்மனை கட்டினீங்க இந்த வண்டி தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே. ஆமா, ஸ்கார்பியோ நம்மளோட ஃபேவரட்னே சொல்லலாம். பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வண்டி நல்லா இருக்கும். 2010-11 ரிஜிஸ்டர் VLX. ஓகே. VLXல 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வாய்ஸ் மெயில் எல்லாமே ஒர்க்கிங். ஓகே. வண்டி இன்ஜின் ஏசி வண்டிலாம் நீங்க நேரா வந்து ஓட்டி பார்க்கணும். இந்த வண்டிலாம் வண்டி டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. வாய்ஸ் மெயில் முதற்கொண்டு ஒர்க்கிங்ல இருக்கு. வண்டி இன்ஜின்லாம் 100க்கு 100 தெளிவான வண்டி. நம்பிக்கையா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். 4 டயர் பூஸ் போட்டு கொடுத்துருவோம். இன்ஜின் ஏசி எல்லாம் தெளிவா இருக்கு. 4,55,000 ரூபா கேட்குறேன். நேரில் வாங்க, ஒரு 10 ரூபா முன்ன குறைச்சி கொடுக்கலாம். வண்டி செம்ம குவாலிட்டி. எடுத்து ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துருவீங்க தாராளமா இருக்கும். ஓகே. அடுத்து டாட்சன்ல சிஎன்ஜியோட இருக்கு. பெட்ரோல் வித் சிஎன்ஜி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 50,000 ரூபா செலவு பண்ணி போட்டிருக்காரு கஸ்டமர். வண்டி சூப்பரான வண்டி. 2014 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. பெட்ரோல் வித் சிஎன்ஜி 4 டயருமே 90% இருக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங். சிஎன்ஜி எவ்வளோ கிடைக்கும்? சிஎன்ஜில உங்களுக்கு 23-24 கிடைக்கும் மைலேஜ். கண்டிப்பா சூப்பரா இருக்கும் சிஎன்ஜில மைலேஜ். பெட்ரோல் வித் சிஎன்ஜி வண்டி நல்ல குவாலிட்டி. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சரி, எவ்வளவு கேக்குறீங்க? 14 3 ஓனர் 2,15 கேக்குறேன். 2,10 2,5 ஃபிக்ஸட் பிரைஸா 2,10 2,5 அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துடலாம். மேக்ஸிமம் ரெடி கேஷோட வாங்க. என்ன பெஸ்டா பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம். மாடல் என்ன சொன்னீங்க? 14 3 ஓனர் கண்டிஷன். அல்டோவே அந்த 14லாம் அல்டோ 2.5 லட்சம் ரூபாய் போகும். ஆமா, இதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். வண்டி அருமையா. 2,5 ஃபைனலா கேக்குறீங்க. சூப்பரா இருக்கும். லோன் என்னன்னு ஆகும்? லோன் உங்களுக்கு 1 ரூபா டு 1.5 ரூபா பண்ணிக்கலாம். இது நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னாக்க ஹோண்டா அமேஸ் 2014 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனு. ஓவரால் ஓடி இருக்கு கிலோமீட்டர் 90,000 ஓடி இருக்கு. வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், அலாய் வீல்ஸு. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே தெளிவா இருக்கு. 4 டயர் பூஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. சீட் கவர்ஸ் எல்லாமே பக்கா. வண்டி மைலேஜ் கிங். மைலேஜ் செம மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. 23-24 கொடுக்கக்கூடிய ஒரே வண்டி தான் இது. இப்போ டீசல் மைலேஜ் பக்கா மைலேஜ். வண்டி இன்டீரியர் எவ்வளவு லுக்கா இருக்கு பாத்தீங்களா? வெளியிலோட உள்ள நல்லா இருக்கு. அந்த வெள்ளை கலர் இருக்கறனால ஒரு மாதிரி தெரியுது. ஆமா, வண்டி அட்டகாசமா இருக்கும் ஓட்டுறதுக்கு. வண்டி எடுத்துட்டு வரணும், சர்வீஸ் பண்ணிட்டு போடணும். வண்டி நல்லா இருக்கு. 14 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட்டு 4,20,000 ரூபா கோட் பண்றோம். ஒரு 4 ரூபா அனுசரிச்சு வந்தா கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் 350 வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 3 to 3.5 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி குவாலிட்டியா இருக்கும். வந்து ஓட்டி பாருங்க, எடுத்துக்கலாம். அடுத்து ஃபோர்டு ஃபிகோ. அருமையான வண்டி, டீசல் வண்டி. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் வச்சுன்னா 2வது ஓனர் லோக்கல் அட்ரஸ் தான். காரைக்குடி அட்ரஸ்லேயே இருக்கு. வண்டியில டயர் பாயிண்ட் எல்லாமே புதுசு. ஏசி பவர் ஸ்டேரிங், ஃப்ரண்ட் பவர் விண்டோ, டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா வந்துடும்.
வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு, நல்லா இருக்குண்ணே. எல்லாமே ஒர்க்கிங். ஏசிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது, பாடி லைனுமே தெளிவாக இருக்குது. இந்த வண்டியெல்லாம் வந்து இன்ஜின்காகவே எடுத்தோம். வண்டி ஓட்டி பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கணும் வண்டி. ஃபோர்ட் ஃபிகர்லாம் வண்டி வந்து இன்ஜின் இன்ஜின் செட் நாய்ஸ்லாம் ஆயிருச்சுன்னா அப்படி இன்ஜின் இருக்குமா? நாய்ஸ் செம்ம குவாலிட்டி. 100% இந்த வண்டியில் இன்ஜின் நாய்ஸ் பக்காவாக இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. 14 2 ஓனர், இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டு கொடுத்துருவோம். 250 கேட்குது, ஏதாவது 15 முன்ன பின்ன பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. லிமிடெட் ஃபினான்ஸில் ஒரு 150 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. ஒரு ₹1 முன்மணம் கட்டினா எடுத்து கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா 2013 ரெனால்டு ஸ்கேலா. 2 ஓனர் கண்டிஷன், 2ஆம் ஓனர் லோக்கல் அட்ரஸில் இருக்குது. டாப் அண்ட் மாடல். ஓ இதுல டாப் அண்ட் டாப் அண்டு பட்டன் ஸ்டார்ட்டு, ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் எல்லாமே ஒர்க்கிங் பக்காவாக இருக்கும். டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமராஸ், நல்ல காஸ்ட்லியான சீட் கவர்ஸு. வண்டி ஓட்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். மிதக்கும் வண்டி அப்படியே கார் கப்பல் மாதிரி. வெளியிலோட உள்ள அவ்வளவு சூப்பரா இருக்கு, பிரீமியமா. ஆமாம், தெளிவாக இருக்கும் வண்டி, ஓட்டுறதுக்குமே அவ்வளோ லுக்காக இருக்குது. எந்த அடிபட ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. வண்டி டயர் பயன்லாம் 50% இருக்குது. ஏசி எல்லாமே ஒர்க்கிங். 13 2 ஓனர் கண்டிஷன். 3,30,000 கேட்குறேன். எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ குறைச்சி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு ₹2 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு ₹1,700 இருந்ததுன்னா லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். நல்ல வண்டி, வண்டிலாம் எடுத்து போடலாம். நல்லா பிடி ஈட்டி ஓட்டுறவங்க, நல்லா மைலேஜ் 23 24 இன்னைக்குமே பிடி ஓட்டுறதுக்குலாம் லேட் புது நல்லா கார் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி சூப்பராக இருக்கும். இன்ஜின் 100% தெளிவு, தாராளமாக உடம்பு புளிக்காம ஆட்கள் போனா இந்த மாதிரி கார் தான் எடுக்கும். நல்லா இருக்கும். லக்ஸரியாக இருக்கு, ஓட்டி போகிறே தெரியல. ஆமா. ஓகேண்ணே, வேற அவ்வளவுதானே? வேற எதுவும் இருக்கானே? வேற ஒன்றும் வண்டி இல்லை பிரதர். இந்த வண்டி இந்த வண்டி இது நம்ம ஓன் யூஸ்க்கு வச்சிருக்கோம். எடுத்து கொஞ்சம் நிறைய செலவு பண்ணியிருக்கோம். நம்ம வண்டி பார்க்க போறதுக்கு, சரி சரி லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கடி போறதுக்கு தேவைப்படுங்கிறனால ரெடி பண்ணி வச்சிருக்க வண்டி. சரி. நமக்கு ரேட் வைஸ் செட் ஆனிச்சுன்னா கொடுத்துடலாம். அதனால சரி, என்ன கேக்குறீங்க? எடுக்கிற ஆளு எந்த வேலையுமே பண்ண வேணாம். ஆயில் சர்வீஸ்ல இருந்து சஸ்பென்ஷன், எண்டு பால், ஜாண்ட், சாக்காப்சர் எல்லாமே பர்ஃபெக்ட். ஏன்னா நாங்க லாங் போறனால எங்கேயுமே நாங்கள் எங்க நின்றுட கூடாதுன்னு தெளிவா வேலை பார்த்து வச்சிருப்போம். 11 மாடல், 3 ஓனர் கண்டிஷன், VDI டீசல், டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. சரி. 110 1 சம்திங் அந்த நெஜிட்ட ஓடி இருக்கு வண்டி. மற்றபடி நல்ல குவாலிட்டி. இது நம்ம கொடுத்தோம்னா ஒரு 315 வந்தா கொடுக்கலாம். ஓகே. அப்பதான் நம்ம கட்டுப்படி ஆகும். 315னா ஃபிக்ஸடா கொடுத்துடலாம். அது எங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் தான். ஏன்னா எடுத்து நிறைய செலவு பண்ணியாச்சு. எடுக்கிற ஆள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்டி பார்த்தா வண்டி குறை சொல்லவே முடியாது. ஓகே. சூப்பராக நான் வண்டி சர்வீஸ் கூட பண்ணல, அதனால இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கோம். போயிட்டு வந்து நிப்பாட்டினா. ஓகே. அதான் வந்தாங்களேன்னு நின்னு. வணக்கம் பிரதர். அதே மாதிரி நம்மளோட கார்ஸ்ல எல்லா வண்டியுமே நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. நம்மளோட கார்ஸுக்கு ஒரு தடவை நேரில் விசிட் பண்ணுங்க. வண்டி நிறைய வண்டி இருக்கு. நீங்க எந்த வண்டி எடுத்தாலுமே ரொம்ப வேலை பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே ஓரளவு நாங்களே சரி பண்ணி வச்சிருக்கோம். வண்டி நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். நேரில் விசிட் பண்ணுங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. சிட்டிங்கில் உட்காந்து ரேட் பேசி கொடுத்துடலாம். உங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணா உங்களோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் அடிக்கிறாங்க. கண்டிப்பா வண்டி வந்து நிறைய எடுத்திருக்காங்க. நிச்சயமான. ரெண்டாவது காரைக்குடிக்கு நீங்க வண்டி வாங்க, இது வண்டியை பாக்குறதுக்காக வரணும்னு நினைக்க வேணாம். வண்டி வாங்குற உங்களை காட்டிலும் விற்கிற ஆட்கள் நிறைய இருக்கு. அதனால நிறைய கார்ஸ் இருக்கு, நிறைய வண்டிகள் இருக்கு. தாராளமா விசிட் பண்ணலாம் காரைக்குடிக்கு. ஓகே. நம்மளோட வண்டியில நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஓகேங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.